சேனக்கிழங்கு வச்சு சூப்பராக ஒரு டிஷ் ரெடி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சேனக்கிழங்க மேலே உள்ள தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. புது கிழங்காக இருந்தால் இந்த டைமில் நீங்கள் லைட்டாக புளி வந்து ஒரு சின்ன துண்டு அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நாக்கு அரிக்காமல் இருக்கும். ஒரு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தண்ணியை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சேனக்கிழங்குல மசாலா சேர்த்துக்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். மசாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் லைட்டாக சேர்த்து 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி வேணும்னா நீங்கள் லைட்டாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. கருவேப்பிலை வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா சேனக்கிழங்கு உள்ளே சேர்த்து 2 பக்கம் திருப்பி விட்டு பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி. ஓகே, பாய்.